பாருங்க எல்லாம் அடிக்க வர்றாங்க. பேசுறது நாகரிகம் இல்ல. உனக்கு என்ன நாகரிகம்? பிரச்சார வண்டி வந்து உனக்கு வேணும். பிரச்சார வண்டி பிரச்சார வண்டி வந்து குமாரு இது நல்லா இல்ல குமாரு. 37% அவ்வளவு வார்த்தை என்ன பேசுறீங்க? என்ன கிடையாது பிரச்சார நான் பாத்துக்கிறேன். நீ போக்கா உங்க லட்சணம் இந்த. ஆனா நான் அவரு பேசுறது நாகரிகமா? அவரு பேசுறது நீங்க சொல்றீங்க போய் தண்ணி குடி போய் நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பதில் சொல்றேன். அழகாதான் இங்க வந்து பிரச்சார விடுக்கா. நீ விடுக்கா போக்கா. தம்பி போய் பேசினா அப்புறம் எப்படிடா வருது? சரிக்கா விடுக்கா. நீ போக்கா. நீங்க பெரியவங்க மாதிரி பேசுங்க. என்னடா நினைக்கிறா? காஞ்சனா சீக்கிரம் கூப்பிடுங்க. அந்த ஆளு என்னடா அவ்வளவு பேசுறாரா? தண்ணி குடிக்கா. நீ தண்ணி கொஞ்சம் தண்ணி யாரு சொல்றத கேளுக்கா. அக்கா நான் சொல்றத கேளுக்கா. விடுக்கா. நீ போக்கா. ஒண்ணுமே நான் கேட்கலன்னா தவறான விஷயத்துக்கு தெரியாதீங்க, பேசாதீங்க. நான் ஒண்ணுமே கேட்கல தம்பி. நீ விடுக்கான்ற நீ இருக்கிற. நான் வந்து பிரச்சனையே பண்ணல. நான் சத்தியமா பிரச்சனையே பண்ணல. நான் என்ன கேட்டேன்னா ஜிஎஸ்டி பத்தி பிஸ்பருக்கு ஏத்தனை சதவீதம் வச்சிருக்கீங்க, கடுகுக்கு ஏன்னு தான் கேட்டேன். அதுக்கு பிஜேபியில உள்ளவங்களாம் என்ன அடிக்க வராங்க. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூரில் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பிய பெண் மீது பாஜகவினர் 5 பேர் தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். இது குறித்தான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருப்பூரில் தேர்தல் பரப்புரைக்காக வந்த பாஜகவினரிடம் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பிய அந்த கடைக்கார பெண்மணி ஒருவர் மீது அங்கு வந்த 5 பேரும் கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்ற வீடியோவினை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார். அந்த வீடியோவானது தற்போது மிகப்பெரிய அளவில் பரவி வருகிறது. அந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் அந்த ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை அங்கு வந்த பாஜகவினர் ஆபாசமாக திட்டியும் அதே போல அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன. இந்த வீடியோவை டிஆர்பி ராஜா அவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து இது போல தொடர்ந்து தாக்குதல்களை மக்கள் மீது கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் மீது நடத்தக்கூடிய பாஜகவினரின் உண்மையான தோற்றம் வெளியாகிறது என்றும் தோல்வி பயத்தின் காரணமாகவே இப்போது பாஜகவினர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடைபெற்று தற்போது சமூக வலைதளங்களில் வெளியான சில நிமிடங்களிலேயே மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.